இந்த சமுதாய கண்ணோட்டம் அப்படிங்கிறது நீங்களா இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கு. நீங்களா இருந்தா இந்த சமுதாயத்துக்கு வேலையே இல்லையே. அதனால உங்களை உணர விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணிட்டு இருக்கு. ஆனா தன்னை உணர்ந்த ஒருத்தருக்கு இந்த சமுதாய செயல்பாடுகள் அத்தனையுமே கண்கூடாக தெரியும். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆரம்ப கல்வியிலிருந்து யூனிவர்சிட்டி வரை எல்லா மேல் படிப்பு வரைக்கும் அத்தனையிலையுமே பொருளாதாரம், கலை, இலக்கியம் அப்படின்னு உங்களை தவிர எல்லாத்துலேயுமே அதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களை வேலை வாங்க வைப்பதற்கு செயல்படுத்திட்டு இருக்கே தவிர உங்களை உணர வைப்பதற்கு என்ன செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்துறது இல்லை. எல்லாத்துலேயுமே உங்களை விட்டு வெளியில தான் போக வைக்குது. உங்களை நோக்கி உங்களை திரும்ப வைப்பதற்கான வேலையவோ இறைத்தன்மையை உணர வைப்பதற்கான வேலையவோ அது செய்கிறதே இல்லை. இதுதான் சமுதாய கட்டமைப்பு. அதனால தான் அது உங்களை தவறான கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த வழியில் உங்களை பயணம் பண்ண வச்சு உங்களை உபயோகப்படுத்தி உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கு. இதுதான் சமுதாய சுயநலம். உங்களையா இருக்க விடாம பண்ணணும். இதுதான் சமுதாயத்தோட முழு சுயநலம். ஆனால் தன்னை உணர்ந்த ஒருத்தர் சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி இருந்து அப்படின்னா சமுதாயத்தில் இருந்து கொண்டே தனி மனிதனாக முழு சுதந்திரம் பெற்ற ஒருவனாக உங்களுக்கு நீங்களே ராஜாவா இருப்பீங்க. அப்படித்தான் இருக்க முடியும். என்ன அப்படின்னா, சமுதாய கட்டமைப்பு என்ன, சமுதாயம் எப்படி செயல்பட்டு இருக்கு, அது எப்படி உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கு அப்ப தெளிவா தெரிஞ்சிடும். நீங்களா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. வேற ஒன்றா இருக்கிறதுக்கு நீங்க இங்க வரல. இங்க கடமைங்கிற பேர்ல உங்க மேல பல விஷயங்கள் இங்க திணிக்கப்பட்டு இருக்கு. எதுவுமே உங்களுக்கானது இல்லை. கடமையோ இலக்கோ எதுவுமே உங்களுக்கு இங்க கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க கடமைங்கிறதுலாம் இங்க உங்களுக்கு ஒண்ணு கிடையாது. வெறும் நன்றி உணர்வு தான். அத்தனையுமே இங்க வெறும் நன்றி உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். இந்த சமுதாயம் கொடுக்கப்பட்ட அத்தனை அடையாளங்களையும் அத்தனை முகமூடிகளையும் நீங்க தூக்கி வீசும்போது நீங்களா இருப்பீங்க. உங்க இயல்பு நிலையில நிலை பெற்று இருப்பீங்க. சமுதாய அவலங்கள் அத்தனையுமே உங்களுடைய முகமூடிகள் தான். இந்த முகமூடிகளை நீங்க கிழித்தெறியும் போது நீங்களா இருக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால நீங்களா இருக்கும்போது உங்க இயல்பு நிலையில நீங்க நிலை பெறும்போது அந்த இறை சக்தி என்ன, உங்களுடைய ஆதார சக்தி என்ன அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துருவீங்க. அதை உணரும் போது உங்க வாழ்க்கை பரவசமாகவும் கொண்டாட்டமாகவும் தான் இருக்கும். அதனால சமுதாயத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுங்க. சமுதாயத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுங்கன்னு சொல்லும்போது சமுதாயத்திலிருந்து எங்கேயோ ஓடி போயிருங்கன்னு சொல்லலை. அத்தனை மன மயக்கத்துல இருந்தும் வெளியில வாங்கன்னு சொல்றேன். இருக்க இடத்துல இருந்தே உங்களை உணர்ந்து அந்த இறைத்தன்மையில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க.